சோதிப்பது காலமாக இருந்தால் சாதிப்பது நீங்களாக இருக்க வேண்டும். பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியர் கனவை சுமந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்குறோன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்னோடய அப்டேட் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அல்லது சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே அதுக்கான கொஸ்டின் ஆன்சரை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுவும் உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதே மாதிரி டிஆர்பி ஆனுவல் பிளானரில் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் எக்ஸாமு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது முறைப்படி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ திடீர்னு நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நாம் எதை பற்றி மட்டும் திங்க் பண்ணோம் அப்படின்னா, நாம் படிக்க போகிறதும் ரிவைஸ் பண்ண போகிறதும் எக்ஸாம் எழுதுகிறதும் இதுதான் நம்ம மைண்டில் இருக்கணும். நமக்கு இருக்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் தான். இந்த ஷார்ட் பீரியடில் நாம் எப்படி டைமை யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் எந்த அளவுக்கு நம்ம தயாராகி எக்ஸாமில் கரெக்டாக எழுதுகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு முதுகலை ஆசிரியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விதத்திலும் டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. கிடைக்கிற டைம் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாகவே இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணுறது மட்டுமே இல்லாமல் நீங்கள் நல்ல மார்க் வாங்கி போஸ்டிங்கும் வாங்கலாம். ஏற்கனவே சில பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஆஃப் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே இருக்கிற டைமை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எக்காரணத்து கொண்டும் நீங்கள் டைமை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அப்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் போடுங்க. அந்த ஷெட்யூலில் நீங்கள் மேக்ஸிமம் டைமை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷெட்யூல் போடுங்க. உங்களோட மற்ற வேலை எல்லாத்தையும் தள்ளி வைங்க. படிக்கிறது மட்டுமே உங்களோட வேலையாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ்க்கு மேலே டைம் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிற டைம் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட் பீரியடில் ரொம்ப முக்கியமான வேலைக்கு மட்டுமே நாம் டைம் ஒதுக்கி அதை செஞ்சுட்டு மீதி இருக்கிற டைம் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சரியாக தூங்கலைனாலும் பரவாயில்ல, இருக்கிற ஷார்ட் பீரியட் ஒரு 3 மாதம்தான். இந்த 3 மாதத்தில் நம்ம எதுவுமே ஆக மாட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது தூங்குகிற டைமை கம்மி பண்ணுங்கள். அப்படி தூங்குகிற டைமை கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் புதுசாக படிக்கிறதானாலும் சரி, ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுறதானாலும் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசண்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன கமிட்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்யூச்சர் பெரிய கமிட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த கமிட்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு இதிலிருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் கிடைக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு சாலிடாக நல்லா படிக்கிறதுக்கு டைம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படி படிக்கும்போது உங்கள் ஒரு ஷார்ட் பீரியடில் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டோட எல்லா யூனிட்ஸையும் படித்து முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இது எல்லாத்தையும் நீங்கள் தரோவாக படித்து முடிக்க முடியும். ஸோ அப்படி முடிச்சிங்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் ஒரு 15 to 20 days இருந்தானா அதில் நல்லா ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாகவே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜி அண்ட் எஜுகேஷனில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. மித்ததெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த யூனிட்டை சஃபில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் சைக்காலஜி பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் படித்தது மைண்டில் இருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னையிலிருந்து
செப்டம்பர் 27 வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் போடுங்க. அந்த ஷெட்யூல் போடுறது மட்டும் உங்களோட வேலையாக இருக்கக்கூடாது, அது ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் உங்களோட ஷெட்யூல் இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் போடும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் குறைஞ்சது ஒரு 10 மணி அளவுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு மைண்டை இப்போவே செட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்க்குறேன்னா, நாம் நினைக்கிறது மட்டும்தான் நமக்கு நடக்கும். ஸோ அப்போது எல்லாமே நல்லதாக நினச்சா கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். அப்போது அந்த ஷெட்யூல் போட்டுட்டு ஒரு நாளைக்கு 10 hours கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு, ஃபர்ஸ்ட்டு உங்களோட மைண்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ விட்டிருக்கிற எஜுகேஷன் மெத்தடாலஜி அதில் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் எக்ஸாம், அதாவது எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்கிட்ட சில நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட் பீரியடில் என்னால் என் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் கவர் பண்ண முடியுமா, அதோட சைக்காலஜி எஜுகேஷன் அதிலையும் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டு வரவே கூடாது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் உங்களை நம்பினா மட்டும்தான் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். வெற்றியோ தோல்வியோ அதை நீங்கள் படித்து உங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ படிக்காமலே சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் எதுக்கு படிக்கணும், போய் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு திங்கிங் இருக்கும். அந்த டைமில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மாடரேட்டாக இருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி இருக்கும். அப்போ நினைக்க தோணும், நாம் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நாம் இது எல்லாத்தையும் கரெக்டாக எழுதி நமக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அந்த தாட்டு வர்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ இருக்கிற ஷார்ட் பீரியடில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அதில் ஒரு பலன் கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டே இருங்க. படித்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அப்பப்போ உங்களுக்கு டைம் இருந்தால் டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.